சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல தேவையான எல்லாத்தையும் எல்லா பொருளும் தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், காலிஃப்ளவரு, நூக்கல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு எடுத்து அதோட சோம்பு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். வதங்கின வெங்காயத்தோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதில் நம்ம நசுக்கி வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் குருமாக்காக எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கல், காலிஃப்ளவர் எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கணுமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட டேஸ்ட். அது கூடவே கத்திரிக்காயையும் சேர்த்து வதக்கி எடுக்கணும். எல்லா காய்கறியையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி பரட்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். காய்கறிலாம் நல்லா வதங்கின பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரம் மிளகாத்தூள், இதில் நான் எல்லா மிளகாத்தூளும் எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சிருக்கிறதால காரம் திட்டமாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு போட்டால் போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அளவு உப்பு நல்லா கிளறி விட்டு தண்ணி சேர்த்ததும் இது நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்னு விடணும். நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு 4 பல் முந்திரி, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட குருமா குழம்பு இந்த மாதிரி கலக்கணும் கொதிக்கிற வேலையில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்கும். என்ன ரெடியானதான் காட்டுறேன். இந்த வெஜிடபிள் குருமா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.